கடவுளே, இந்த வருஷம் என்னோடய சேனல் மானிட்டைஸ் ஆகணும், எனக்கு நிறைய வியூவர்ஸ் வரணும், என்னோடய சேனல் நல்லா க்ரோ ஆகணும். என்ன பாக்குறீங்க? இந்த நியூ இயர் 2024ல ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறதுனால நான் சாமியை கும்பிட்டுட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே என்னோட நியூ இயர் விஷஸ், ஹாப்பி நியூ இயர் 2024. இந்த நியூ இயர் உங்க எல்லாருக்குமே பெஸ்டா இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஒரு ஹால் வீடியோவா தான் இருக்க போகுது ஃப்ரம் மிந்த்ரால இருந்து. சோ மிந்த்ரால இருந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு பெல்ட். ஸோ இந்த பெல்ட் ஆக்சுவலி இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த பெல்ட் நார்மலான ஒரு பெல்ட் தான். ஸோ அது புரோக்கன் ஆயிடுச்சு. நான் பெல்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் இப்போ வாங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு ஐடியாலே தான் இருந்தேன். பட் இந்த பெல்ட் பார்க்கவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. இது பார்த்தோம்னா ட்ரெஸ்பெரி அப்படின்ற பிராண்ட்ல இருக்க ஒரு பெல்ட். செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு சீரியஸா. இது ஆக்சுவலி உங்களுக்கு மாடல் பார்த்தாலே தெரியும், நான் காமிக்கிறேன். பிளாக் கலர் சாலிட் பெல்ட். ஸோ கவர் ஃபுல்லா நான் இப்போ எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பெஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இதுதான். இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர்ல இந்த மாதிரி வந்திருக்கும். ஆக்சுவலி இது எந்த பிராண்டோட ஒரு லோகோ அப்படின்னு பார்த்தோம்னா குச்சி பிராண்ட் இருக்கும். ஸோ அந்த பெல்ட்ல தான் இந்த மாதிரி இருக்கும். பட் இது டியூப் தான். இதோட மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா சிந்தட்டிக் லெதர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. மெட்டீரியல் ரொம்பவே நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. இந்த சைட் பார்த்தோம்னா ஃபுல் பிளாக்ல இந்த மாதிரி இருக்கும். இன்சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரவுன் கலர்ல இருக்கு. ஆக்சுவலி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ராயல் லுக் கொடுக்குது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பெல்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜீனுக்கு தான் போட்டுக்கணும் அப்படின்னு கிடையாது. நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம், அழகா இருக்கும். மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ், ஷார்ட் ட்ரெஸ் போடுறீங்க, நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அழகா காம்ப்ளிமெண்ட் பண்ணும். இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி நான் வாங்கின பிரைஸ் என்ன அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 220க்கு தான் வாங்கினேன். இதோட எம்ஆர்பி A few moments later. எம்ஆர்பி பார்த்தோம் அப்படின்னா 1299 வருது. நான் பிக் பண்ணது என்னவோ 220க்கு தான் வாங்கியிருந்தேன். பட் குவாலிட்டி பார்த்தோம்னா அப் டு த மார்க் தான் சொல்லணும். குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு காஸ்ட்லியான பெல்ட் வாங்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குமோ அந்த மாதிரி தான் இந்த பெல்ட் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் இதை உங்களுக்கு ஸ்டைல் பண்ணியும் காமிக்கிறேன். ரொம்பவே அழகா இருக்கு, ரொம்ப கியூட்டான ஒரு பெல்ட். இது உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல பெல்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஷியரா 200% நீங்க இது பிக் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான பெல்ட் இது. இதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வருது. ஸோ நல்ல லென்த்தா தான் இருக்கு. இதோட சைஸ் நான் என்னோட சைஸ் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிட்டேன். எனக்கு 34 என்னோட சைஸ் வரும், ஹிப் சைஸ். நான் 36 போட்டிருந்தேன். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அண்ட் இதோட பெஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மல் பெல்ட் நான் யூஸ் பண்ணதுல பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பின் இருக்கும், அதை நம்ம யூஸ்வலா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது பார்த்தோம் அப்படின்னா புஷ் பின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைப்ல இருக்கிற ஒரு பெல்ட் தான் இது. எனக்கே புதுசா இருந்துச்சு, நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணேன். நம்ம இதை ஜஸ்ட் இதுக்குள்ள இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த பின்னை இந்த மாதிரி புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப்ல இந்த ஹோல்ல இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம இந்த இதுக்குள்ள இந்த பின் வர மாதிரி அழகா புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெர்ஃபெக்டா ஃபிட் ஆயிடுது. எனக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இந்த பெல்ட்டோட லுக்குமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பெல்ட்டுக்கு நான் ரேட்டிங் கொடுக்கறதுனா அவுட் ஆஃப் 5க்கு 4.5 கண்டிப்பா கொடுப்பேன். பிகாஸ் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு, வொர்த்தபிளாவும் இருக்கு, நல்லா ஸ்டைலிஷாவும் இருக்கும். ஸோ இந்த பெல்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது விண்டருக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் அண்ட் கியூட்டான விஷயமும் கூட. இது என்னன்னு பார்த்தோம்னா பேனி கேப் தான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த கேப் பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா இதோட டீடைலிங். ஃபர்ஸ்ட் நான் இதோட கலர் காமிச்சிடுறேன். ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டஸ்டி பர்பிள் கலர் மாதிரி இருக்கும். இதோட டீடைலிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். இதுல உங்களுக்கு தெரியல, பட் நான் அதோட பிக் நான் ஆட் பண்றேன். இதுல அந்த மர்மைட் கலர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிங்க், அப்புறம் அந்த லைட் ப்ளூ, அப்புறம் பர்பிள், இந்த மாதிரியான டீடைலிங் இதுல நல்லா இருக்கும். இதுல உங்களுக்கு கேமரால பார்க்கறதுக்கு ஆக்சுவலி தெரியல, பட் கொஞ்சம் தான் அது நமக்கே தெரியும். நேர்ல பாக்குறதுக்குமே கொஞ்சம் தான் தெரியும். எனக்கு நான் இந்த மாடல் பாக்குறப்பவே பிடிச்சிருந்துச்சு. சம்திங் யூனிக்கா இருக்க மாதிரி இருந்தது, அதனால நான் இதை ஆர்டர் போட்டேன். அண்ட் இந்த பேனி கேப் எந்த பிராண்ட்ல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸ் பிராண்ட்ல இருந்து. இதோட எம்ஆர்பி பார்த்தோம் அப்படின்னா 399 rupees. பட் இது நான் எவ்வளவு கம்மியா வாங்கியிருப்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ₹1 மட்டும்தான் லெஸ் ஆச்சு. 398 rupeesக்கு வாங்கியிருந்தேன்.
இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு ஒரு சைடு இருந்தது. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த மெர்மைட் கலர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, யூனிக்கா இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ அதனாலேயே வந்து நான் இதை வாங்கிட்டேன். பட் நமக்கு இங்க லோக்கல்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான ரேட், ஜஸ்ட் 150 200 அதுக்குள்ளதான் இந்த மாதிரி பேனி கேப்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் வந்து வாங்கிக்கலாம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்டைலிஷாகவும் நல்லா போடணும் அப்படின்னா கண்டிப்பா பிராண்டட்ல தான் இது மாதிரி 1 or 2 பீசஸ் வந்து இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து நான் இதை வாங்கிட்டேன். உள்ள பார்த்தோம் அப்படின்னா உள்ளேயும் சேம் தான், எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது, கிளாத் அப்படியே தான் இருக்கு. எனக்கு இந்த பேனி கேப்ஸ் ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் வந்து கியூட்டா காமிக்கும், அழகா இருக்கும், ஸ்டைலிஷா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதை வியர் பண்ணி பார்க்கலாம். நான் கிளிப் போட்டிருக்கேன், கிளிப் எடுத்துடுறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி கேப்ஸ் போடுறப்போ நீங்க வந்து ஃப்ரீ ஹேர்ல போடுங்க, எந்த ஹேர் ஸ்டைலும் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ போட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி நல்லா இருக்கு. இது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இழுத்து நம்மளோட இயர்ஸ் வந்து ஃபுல்லா கவர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் பண்ணிக்கலாம். மேலே இந்த அளவுக்கு வந்து கேப் இருக்கு, இது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கீழே இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 22 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவே வந்து ஓகேயா இருக்கும், எல்லா டைப் ஆஃப் ஹெட்டுக்குமே வந்து செட் ஆகும். சேம் டைம் இது ஸ்ட்ரெச்சபிளும், இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு, எரியல குத்தல இல்ல எரிச்சலா இருக்க மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே கொடுக்கல. சேம் டைம் வந்து வார்மாவும் இருக்கு. இந்த விண்டருக்கு ரொம்பவே தேவையான விஷயம். கியூட்டான பேனி வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இது வந்து பிக் பண்ணிக்கலாம். சோ இந்த பேனி கேப் வந்து வாங்கியிருந்தேன், இதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது உள்ள பார்க்கலாம். இதுல ஒண்ணுமே இல்லை, ஏன்னா அதை நான் எடுத்து வெளியில வச்சுட்டேன். சோ இது பார்த்தோம் அப்படின்னா இருங்க எடுத்துக்கிறேன். ஸ்வெட் ஷர்ட் ஹூடர் டைப்ல இருக்க ஒரு ஸ்வெட் ஷர்ட் தான் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இது. இந்த ஹால் வீடியோலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த ஸ்வெட் ஷர்ட் தான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப அழகான ஒரு கலர், ரொம்ப சூப்பரான ஒரு கலர், என்னோட ஃபேவரட்டான ஒரு கலர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி ஒரு லாவெண்டர் கலரோ இல்லைன்னா பேஸ்டல் லைலாக் மாதிரியான கலர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. கண்டிப்பா நான் இந்த மாதிரி ஒரு கலர்ல பார்த்தேன் அப்படின்னா அது வாங்காம விட மாட்டேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இந்த கலர் வந்து பிடிக்கும். இந்த ஸ்வெட் ஷர்ட் என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் அபவுட் யூ அப்படின்ற ஒரு பிராண்ட் தான். அது கூட இங்க அழகா சைட்ல வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல் அபவுட் யூ அப்படின்னு இங்க அழகா ஒரு டேக் மாதிரி வந்து இதுலயே வந்து ஸ்டிச் பண்ணி வந்திருக்கும். பார்க்கறதுக்கு அதுவுமே ரொம்ப கியூட்டா இருக்கும். ஆக்சுவலி இந்த ஒரு ஸ்வெட் ஷர்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளா என்னோட கார்ட்ல இருந்த ஒண்ணு. ஏன்னா வந்து ஸ்வெட் ஷர்ட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இதுதான் வாங்கணும்னு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு வாங்குற டைம் வரப்போ இதே நான் வாங்கிட்டேன். இதுல பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி பின்னாடி ஹூடட் கேப் வந்து வந்துடும், இது ஹூடின்னு சொல்லுவோம். இது நல்லா பெருசாவே இருக்கும். இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சென்டர் ஜிப் வந்து வந்துடும். ஸோ ஜிப் வச்ச ஒரு ஹூடி தான். 2 பாக்கெட்ஸும் இதுல வந்து வந்துடும். ரொம்பவே ஸ்டைலிஷான ஒரு ஸ்வெட் ஷர்ட் இது. இது பார்த்தோம் அப்படின்னா வெளியில கிளாத் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டா இருக்க மாதிரி ஒரு லைட்டான கிளாத் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இது என்ன கிளாத் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா காட்டன் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து நமக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கு லைட் வெயிட்டா இருக்கும், ஸ்லிம்மான கிளாத் மாதிரி வந்து தெரியும். பட் உள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ வெளியில இருக்க கிளாத்துக்கும் உள்ள இருக்க கிளாத்துக்குமே நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். இது உள்ள இருக்க கிளாத் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பொசு பொசுன்னு சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கும். வெளியில வந்து நமக்கு இந்த மாதிரி சாலிடா பிளைனா நீட்டா வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதுல சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா வார்மா வச்சுக்குது, நமக்கு அந்த குளிரே வந்து தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா வார்மா வந்து வச்சுக்குது. இதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டியா வந்து நூல் வந்து பபிள் மாதிரி எடுத்துட்டு வந்துடும். நீங்க வாஷ் பண்ணாலுமே சரி, வாஷ் பண்ணலனாலும் சில ஸ்வெட் ஷர்ட்ஸ்ல அந்த மாதிரி வந்துடும். பட் இதுல வந்து அந்த மாதிரி வரல. நான் இதை 1 வீக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வார்மா வச்சுக்குது. முக்கியமான விஷயம் அதுதான். ஒரு ஸ்வெட் ஷர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா தின்னா இருக்கும், குளிர் வந்து தாங்காது அப்படின்னு நினைப்போம். பட் இது வந்து நல்ல காசியா வார்மா வச்சிருக்குது. எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஸ்டைலிஷாவும் இருக்கு. கலர் வந்து டாப் நாட்ச்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச கலர். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பேஸ்டல் லைலாக் கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இது வாங்கிக்கலாம். இதோட லிங்க்மே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். இந்த ஸ்வெட் ஷர்ட் நான் எவ்வளவுக்கு பிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா 730 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இந்த டிசம்பர் எண்ட் ஆஃபர் போயிட்டு இருந்தது, அந்த டைம்ல வாங்கினது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே வந்து இது 600 ரேஞ்ச்ல அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் 710 rupees 713 அந்த மாதிரி இருந்தது. பட் நான் வாங்கும்போது 730 rupees ஆயிடுச்சு. இதுக்கு மேல விட்டோம் அப்படின்னா எம்ஆர்பி ரேட்டுக்கு போயிடும் அப்படின்னு தான் நான் இதை ஆர்டர் போட்டுட்டேன். ஆக்சுவலி இதோட எம்ஆர்பி பார்த்தோம் அப்படின்னா 1699 வருது. இந்த மாதிரி நல்ல ஆஃபர்ல இருக்க போயே இந்த மாதிரி ஒர்த்தான ஸ்வெட் ஷர்ட்ஸ்லாம் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஸ்வெட் ஷர்ட் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ ரொம்பவே குட்டியான ஒரு ஹால் வீடியோ தான். ஸோ இந்த 3 திங்ஸ் தான் நான் மிந்த்ரால இருந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் மீட் பண்றேன். பாய்.